ஷே பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி 2 கணக்கில் கணக்கு கொடுக்கேன். உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ, தமிழ்நாட்டிலையும் கேட்டுக்கோப்பா. அரசியல்வாதி சீல் குத்துற கணக்கு கொடுத்ததெல்லாம் செல்லாதுப்பா. அது எப்படி செல்லும்? எப்படி நீதிமன்றத்திலேருந்து கொடுத்திய? எப்படி நீதிமன்றத்திலேருந்து விட்டிய? அந்த சீல் குத்துன பேப்பர் தான் வழக்காடுது, உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. அதிகாரி பூரா கையெழுத்து போட்டது பூரா வழக்காடுது. அப்போ அத்தனை அதிகாரியும் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். தப்பு வச்சு ஓடி அந்த சீல் குத்து கணக்கில் ஓடி அதான் திமிராக போகிறான் அதிகாரி. அம்புட்டு அதிகாரி ஆண் பெண்ணு திமிரு இல்லை போட்டாடுறா கணக்கு. சீல் குத்தி அநியாயப்பட்டு அங்கங்கே கையெழுத்து போட்டுருந்தேன்னா உன் குடும்பம் உள்ளே போயிடும். உன் பேரம்பேத்தி வரைக்கும் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோ. இப்போ வேணால் நல்லா நக்குதான் அப்படின்னு நீ நினைக்க. நீ நக்கிக்கிட்டே இருறா. நக்கு போட்டாரா அது மாதிரி சுத்தமாக நக்கி உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவார். தள்ளிவிட்டு அங்கங்கே இடம் பூரா அங்கே கிடக்கும். நீ கெட்டின மாளிகையெல்லாம் தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. கவர்மெண்ட் வேலாக்கிறவன் டேரக்டராக கெட்டி காகித பேப்பரை சீலை குத்தி வாங்கி பொட்டனமாக முடிஞ்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அச்சை தீதிக்கு நிறையா கொண்டு போய் வாங்குதான். அப்பா இது களவாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சேக்கித்தனமாக உடம்புக்கு உழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த உழைப்பு இல்லாமல் எழுதியே நாசம் பண்ணிட்டான். இப்போ சீல் குத்துறது அது போட்டார். இனிமேல் எழுத்தை முடிச்சிட்டாரு. இப்போ சீல் குத்து கணக்கை பிடிக்கார். சீல் குத்துனதில் இனிமேல் சீல் குத்துறது நீதிமன்ற கோர்ட்லேருந்து 5க்கு 5 நீதிபதி தான் கொடுப்பார். இதுதான் சீல் குத்து, இதுதான் கணக்கு. அதாவது உழைச்சா தான் அங்கே வாங்க முடியும். நீதிமன்ற கோர்ட்டில் உழைக்காமல் சும்மா ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா 30 வானரப்பாட லத்திட்டு குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவான். அங்கே மாதிரி கிடக்க அப்படியே உனக்கு உணவு அப்போ தான் தேடுவான். ஐயோ விவசாயம் எங்கே காடு கிடக்க அதை உழைச்சி சாப்பிடுவோம், வீட்டில் நெல் மூடையை கொஞ்சம் அடைஞ்சி வைப்போம் அப்படின்னு நினப்பான். இப்போ பூரா விளைய வச்சு விற்று தின்னு ருசி கண்டு அந்த நெல் நவதானியங்கள் விளையதை பூரா அதுகளை கருவிகளை கண்டுபிடிச்சி எப்படியோ டார்டாராக மிஷின்களை ஏற்றி கரண்டுகளை 2ஆம் நம்பரை எடுத்து பூமியை பூரா பாழாக்கி கந்தல் கோலமாக வச்சுருக்கான். சிக்கலில் மாட்டிட்டியடா 30 வானரப்பட உள்ள வரையில் துவைச்சி தொங்க எடுத்து உன் குடும்பமே உள்ளே கொண்டு போய் லாத்திடுவான். அதையும் பார்த்துக்கோங்கடா. அதான் சீல் குத்துற கணக்கு. கோர்ட்டில் வாங்கிடுவான். அது கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் கையில் புழு மை கருப்பு மை புரியுதா, அடுத்து சிவப்பு மை, இந்த 3 கணக்கு தண்டனை உள்ள கணக்கு. அங்கே கோர்ட்டிலேருந்து சீல் குத்தி வாங்கிட்டு வந்துடுவான். அப்படியே போட்டு தூக்கி போட்டு அப்படியே முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதாண்டா கணக்கு. சும்மா ஆடாயிடா நீதி நியாயம் கேட்குறவன் உழைச்சவனுக்கு சீல் குத்தி கொடுத்துருவாங்க. அந்த சீல் குத்தின பேப்பர் தான் அடுத்தடுத்து உள்ளே போய் நீதிமன்றத்தில் கேட்டுக்கணும் வச்சுக்கணும். நீதிமன்றம் தான் கோர்ட்டு நடத்துவார். இப்போ அநியாயப்பட்டுலாம் செஞ்சால் அப்படியே முது தோலை உரித்து தொங்க விட்டுருவார். முக்கால்